Event. I go. He gone, sir. ஓ நீங்க தெரிஞ்சதை வச்சு அடிங்க. Event. I went. ஐ எங்க வருது? ஐ எங்க வருது? Event, sir. Event, Event. அவன் போனான். event. Event. ஒரே இதுதான், Events, ஒரே event. வார்த்தையில அடிக்கிற பாருங்க, ஒரே வார்த்தை. சோ கரெக்டா கரெக்டா சொல்லணும். சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே வார்த்தையில அடிக்கலாம். நீங்க போக அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்தது புரிஞ்சுக்கலாம். வந்தது வந்தது வந்தது. It came. It come. He came. It came. அடிக்கிறாங்க It பாருங்க, came. Came. அடிக்கிறாங்க பாருங்க, அடிக்கிறாங்க பாருங்க. நான் மாத்தி மாத்தி கொடுக்க போறேன், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, வந்தோம் வந்தோம். We came. நல்லா சொல்லுங்க. We came. தமிழ் தமிழ் தமிழ். அதுக்காக தான் நான் டயத்தை இங்க செலவு பண்றேன். இங்க டைம் செலவு பண்றது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி வரப்போறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறீங்க. பின்னாடி வரப்போறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போறீங்க. தமிழை உதாசீனப்படுத்த வேண்டாம். நீங்க நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும், கரெக்டா யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, நான் கொடுக்க போறேன், நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். வந்தார்கள். They came. They come. They came. They came. They came. நோட் பண்ணிக்கங்க, They நோட் came. பண்ணிக்க, Okay. நோட் பண்ணிக்க. You are going to be all right. அப்பப்ப தப்பா சொன்னா ஒண்ணும் கவலை கிடையாது. ஈஸியா ஈஸியா நீங்க பிக்கப் பண்ணிக்க போறீங்க. You are going to pick it up very easily. நல்லா பாருங்க. You look at this and பார்த்தது. I see. இல்ல Saw. verb நீங்க I saw. சப்ஜெக்ட் I இறக்கணும். saw. I saw. ஐ வராதே, I saw. ஐ வராதே. Saw. Oh. It saw. பார்த்தது. It saw. It see. சப்ஜெக்ட் இறக்குங்க. அவ்வளவுதான். அது நோட் பண்ணிங்க, நோட் பண்ணுங்க. இட்ஸாவா? டைம் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்ததுன்னு எழுதி நோட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ரிவைஸ் பண்றப்ப அப்படி கேட்டாரு அவரு கேட்டாரு Okay. அப்படிங்கிறது நினைப்பு நல்லா வரும், நல்லா வரும். இது ஈஸி கிடையாது, நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணணும். தமிழ் என்ற பேராயுதத்தை பயன்படுத்துங்கள். ஈஸி ஈஸி. பார்க்கிறாள். Pizza, sir. ஓ போயிடுச்சா போயிடுச்சா. பார்க்கிறாள். Pizza. He Pizza. saws. சாசுன்னு ஒரு வார்த்தையே இல்லையே. ஒண்ணும் இல்ல, இது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். கேரம் போர்டு விளையாடுறப்ப ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும்ல, படகுனவங்க போட்டு ஹோல்ல போட்டுட்டே இருப்பாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா உள்ள உட்காந்து அடிச்சோம்னா கேரம் போர்டு பிராக்டிஸ் பண்ண வந்துருமா. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வாட்டி கஷ்டமா தான் இருக்க போகுது, இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா we will play with like a few more words தான். அடுத்த கான்செப்டுக்கு நம்ம போய் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதி முக்கியமான ஒரு விஷயம் வந்து இத பேஸ் பண்ணி தான் அடுத்தது வரப்போகுது. ரைட், இத பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இப்ப பாருங்க, ஆல் ரைட், லெட்ஸ் டு இட் ஹியர். வருகிறோம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நல்லா வால்யூம் அடிங்க. அவ்வளவுதான், பிகாம். அவ்வளவுதான். இப்ப இத வச்சு நிறைய இப்ப பார்க்க போறோம். அடுத்த 1 hour ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட். ஏன்னா இப்பதான் நம்ம வந்து அந்த வாக்கிய வகைக்கு போறோம். இப்ப வந்து நான் சொன்னது வந்து ஐ